உதயநிதி ஸ்டாலின் ஏதோ ஒரு கேங் நடத்துகிற மாதிரியும், பில்லா படத்தில் வர பில்லா மாதிரி இருக்க மாதிரியும், அவரோட அடியாட்களோட சுற்றுற மாதிரியும், அந்த காலையில் கூப்பிட்டு இந்த அவனை போட்டு தேவனை இது பண்ணிடு, நீ போய் சினிமாவில் கொள்ளையடிச்சு எப்படி ஒரு 10 நடிகரை பிடிச்சி படத்தை புக் பண்ணி ஒரு 500 கோடியில் தலைவா காசு எடுத்துகிட்டு போடா, அந்த கட்டுக்கட்டாக இருக்குல்ல ரூமில் ஒரு 100 கோடி எடுத்துகிட்டு போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி அரக்கோணத்தில் இதை பண்ணோம், ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ணோம், வெரி குட், இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி, அப்போ தாண்டா எனக்கு நைட்டு தூக்கம் வரும்ன்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க மகா திருட்டு கமராட்டிங்க. மத்திய அரசு வெளியுறவு கொள்கையை வகுத்து வெளிநாடுகளில் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, அப்புறம் அந்நிய செலாவணி இது பண்ணுறது, பிஸ்னஸை நடத்துறது, மக்களை வளமாக வச்சிருக்கிறதுக்காக தான் ஒரு மத்திய அரசு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொள்ளையடிப்பதற்காக நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு இயந்திரங்களை பூரா அடியாட்களாக மாற்றி அவனோட ஆளாக மாற்றி அதை ஏவி விட்டு அவன் இந்த எதிரிகளை அழித்து, அரசியல் எதிரிகளை அழித்து அந்த மாநிலங்களை கைப்பற்றி அதில் கொள்ளையடித்து குளிர்காயணும்னு நினைக்கிறது தான் இப்போ இருக்கிற மத்திய அரசு. அது நீ அந்த அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தை பார்த்தாலே தெரியும். இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேர் அடிபடுறதுக்கான காரணம் என்ன? நண்பர் தானே எப்படி இருந்தாலுமே. ஸோ இதெல்லாம் எப்படின்னா கோர்த்து விடக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சிருக்கலாம், பழகி இருக்கலாம். நீங்கள் அந்த ஆகாஷ் பாஸ்கரன்றவன் செஞ்சது தப்பு. அவங்க எப்படின்னா புது பணக்காரன், புதுசாக எங்கேயா காசு அடிச்சிருக்காங்க. ஆனால் ஈடி நேர்மையானவனான அவர்கள் மீதே வழக்கு, அவனே கொள்ளை அடிச்சிருக்கான், காசு வசூல் பண்ணியிருக்கான், அவனால் ஒருத்தனை அடித்து உள்ளதுக்கு போட்டு கேஸ் போட்டிருக்காங்க. தேசிய அளவில் ஈடியோட 100% கேஸ் போட்டிருக்காங்கன்னா அதில் 3 பேர் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டது. மீதி 97 பேர் குற்றவாளி இல்லைன்ற போது ஈடி திருடனா, ஈடியால் பிடிக்கப்பட்டவன் திருடனா. நாட்டு மக்களை பூரா கொள்ளையடிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதனால் இவன் யோக்கிய வரான் செம்பெடுத்து ஒழிச்சு வீண் நம்ம சொல்ல முடியாது. அப்போ கொள்ளை தான் அடிப்பாங்களா அப்படின்னா, நீ அடிக்கிற மேலே உண்மையான நடவடிக்கை, நீ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக தமிழ்நாடு ஆட்டையை போடுறதுக்காகவும், திமுகவை ஆட்சியவோ இல்லை அதிமுகவை ஆட்டையை போடுறதுக்காக எடப்பாடியை மிரட்டுறது, உள்ளத்தில் மிரட்டுறதுக்கு ஈடி வச்சுக்கிறது, மிரட்டி உடனே உள்ள தூக்கி போட்டுருவேன், 4000 கோடி வழக்கில் மகனை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னு மிரட்டி அந்த மாதிரி தான் நீ ஆட்சி பண்ணுறீங்க. ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர் மேலே வழக்கு இருக்குது. 3 நாளாக ஈடி ரைடு விட்ட ஒருத்தனை அசால்ட்டாக இமிகிரேஷனில் விடுறேன்னா, அப்போ நீ வேணுன்னே விட்டுட்டு இது அரசியலாக்கணும்னு பார்க்குறீங்களா? Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மிக பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம்னா அந்த இடி ரைடு, ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வீட்டில் நடந்த இடி ரைடு. ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, நட்பு இருக்குது, அவர் தான் இவரை வெளிநாட்டுக்கு தப்பிக்க வச்சிட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மை என்ன சார்? அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் என்கிற நபர் அது எப்படி வந்தார், பணம் எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ என்ன அப்படின்னா பிஜேபியில் இப்போ அது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு நீங்கள் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கங்கே நிற்கும். ஏன்னா அங்கங்கே நிற்கும், வளைச்சி ஹெல்மெட்டு பிடிப்பாங்க. ஸோ ஹெல்மெட் போடாதவர்களை எதுக்கு பிடிக்கிறாங்க காவல்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஹெல்மெட் போட சொல்லுது அப்படின்றக்காக பிடிக்கிறாங்க. சட்டம் ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பைக்கில் போய் விழுந்து செத்துருவாங்க, மண்டையில் அடிபட்டு செத்துருவான், உயிரை பாதுகாக்கணும் இப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இதற்காக உத்தரவு போடப்படுது, சட்டம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போலீஸ் பிடிக்கிறது எந்த மயிரையும் காப்பாற்றுறதுக்கு இல்லைன்றது தெரியும். உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை மணலி வரைக்கும், இல்லை தடா பார்டர் வரைக்கும் ஒருத்தன் கூட ஹெல்மெட் போடாமல் போகவே கூடாது. அப்போ நீங்கள் திண்டிவனத்துக்கான கீழே விழுந்து செத்தா பரவாயில்லையா, அரக்கோணத்தில் இருக்கவன் சந்தில் விழுந்தால் செத்தா பரவாயில்லையா, மெட்ராஸ்காரன் உயிரை மட்டும் தான் காப்பாற்றுவீங்களா, சென்னைக்காரன் உயிரை மட்டும் தான் காப்பாற்றுவீங்களான்னு ஒரு கேள்வி. இது எல்லாமே போலி, நடிப்பு, நாடகம், இது எல்லாமே டுபாக்கூர் தான் அப்படின்றது நம்ம சொல்லலை, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், போலீஸுக்கும் அது தெரியும். நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கெல்லாம் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும். எதுக்கு பிடிக்க சொல்கிறோம், ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, அந்த சட்டம் எதற்கு போடுகிறார்கள், அந்த சட்டப்படி செயல்படுத்துகிறார்களா, புரியுதா அவங்களுக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு போலி நாடகம், நடிப்பு, ஏன்னா அப்படின்றது தான் மொத்தமாக. இதை நீங்கள் பொதுவாக பார்க்கணும். ஒன்று.
நீங்கள் வந்து 2வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் யார்? உதயநிதி ஸ்டாலின் தப்பிக்க வச்சிட்டாரான்னு கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் ஏதோ ஒரு கேங் நடத்துகிற மாதிரியும், ஒரு பில்லா படம் மாதிரி, பில்லா படத்தில் வர பில்லா மாதிரி இருக்க மாதிரியும், அவரோட அடியாட்களோட சுற்றுற மாதிரியும், கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கற்பழிக்கிறவன், எப்படி ஒரு 100 பேர் டெய்லி காலையில் கூப்பிட்டு அறிவாலயத்திலே இல்லை அவங்க வீட்டிலே வச்சு, இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, தமிழ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை ரகுவரம் படத்துலலாம் உட்காந்துருப்பாங்க, பூரா அங்கங்கே ரவுடியாக நிற்பான், ஒருத்தன் கத்தி வச்சுட்டு முறைச்சிட்டு நிற்பான், ஒருத்தன் துப்பாக்கி வச்சுருப்பான், அப்படி இருக்க மாதிரியும், அந்தனே காலையில் கூப்பிட்டு இந்த அவனை போட்டு இந்த இவனை இது பண்ணிடு, இந்த அங்கே போய் எல்லோரும் கேங் ரேப் பண்ணிவிட்டு சாயந்தரம் வரும்போது எப்படி ஒரு 10 பெண்களை நீங்கள் வந்து கேங் ரேப் பண்ணால் வரக்கூடாது, நீங்கள் 5 பேரும் வடிவேல் கேம்பிள் சொல்லுவாங்க, நீ வந்து இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ போய் சினிமாவில் கொள்ளையடிச்சு எப்படி ஒரு 10 நடிகரை பிடிச்சி படத்தை புக் பண்ணி ஒரு 500 கோடியில் தலைவா காசு எடுத்துகிட்டு போடா, அந்த கட்டுக்கட்டாக இருக்குல்ல ரூமில் ஒரு 100 கோடி எடுத்துகிட்டு போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு 5 படம் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்கிற மாதிரியும். அப்புறம் சாயந்தரம் அவங்க வந்து இத்தனை லிஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி அரக்கோணத்தில் இதை பண்ணோம், ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ணோம், வெரி குட், இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி, அப்போ தாண்டா எனக்கு நைட்டு தூக்கம் வரும்ன்ற மாதிரியும் ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க மகா திருட்டு கமனாட்டிங்க. அதாவது இந்த இந்தியாவை கூறு போட்டு விற்று சீரழித்து மக்கள் வந்து எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, பொதுவாக இதுதான் இருக்குது. நீங்கள் காவல்துறை ஹெல்மெட்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், உயிருக்காகலாம் பிடிக்கிறது இல்லை. இப்போ சிங்கப்பூரில் போனீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒருத்தன் உயிர் போயிருன்றக்காக சட்டம் இருக்கும், உண்மையிலே உயிர் போயிருன்றக்காக பிடிப்பாங்க, புரியுதா? நீ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் செத்துட்டான்னா கூட அது பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க உலகம் பூரா. எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு டூரிஸ்ட் போகிறவனை எவனா சுட்டு கொண்டான், இல்லை கொள்ளைக்காரன் வந்து எதாவது பண்ணிட்டான்னா பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு தீவிரவாத ஒருத்தன் ஏதோ 2 அமெரிக்கன் டூரிஸ்ட்டை கொண்டு விட்டானாலும் அந்த நாட்டு மேலேயே பொறுத்தொருத்த அழிச்சிடுவாங்க அவனை. எப்படியும் அதுக்கு 2 பேருக்கு 20,000 பேரை காலி பண்ணிடுவாங்க, நாசப்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கா இந்த நாடு அப்படின்னா இல்லை. இந்த நாடு எப்படி இருக்குது அப்படின்னா மொத்தமாக மக்களை கொள்ளையடித்து சுரண்டி எவன் எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுட்டிட்டு, அது போக அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு எவனை வேணாலும் எது வேணாலும் செய்யலான்னு சொல்லி எங்கேயோ இருக்கவன் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து உள்ளே புகுந்து அவனுக்கு தெரிஞ்ச மொழியை புகுத்தி அதை மாற்றி விட்டுட்டு அந்த ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது, ஏதோ ஒரு மதத்தை கொண்டு வந்து எங்கேயோ புகுத்தி சம்மந்தமே இல்லாமல் அதை வச்சு கலவரங்களை தூண்டுறது, புரியுது அவங்களுக்கு? இப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து அதிகாரத்தை இவனுக்கு வந்து ஆட்சி ஒரு நாட்டில் வந்து ஒருத்தனுக்கு அதிகாரம் வழங்கப்படுதுன்னா அந்த நாட்டை எல்லாரும் ஆள முடியாது. சராசரி மனிதன் வந்து அவன் வந்து வாழ முடியும், ஆனால் ஆள முடியாது. அதுக்காக ஒருத்தனை தேர்ந்தெடுத்து ஒரு நாடு ஃபுல்லாக வாக்கு போட்டு ஜனநாயக முறையில் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மத்திய அரசு வந்து வெளியுறவு கொள்கையை வகுத்து வெளிநாடுகளிலிருந்து இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, அப்புறம் அந்நிய செலாவணி இது பண்ணுறது, பிஸ்னஸை நடத்துறது, மக்களை வந்து வளமாக வச்சுருக்கிறதுக்காக தான் ஒரு மத்திய அரசு தேர்ந்தெடுக்காங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கொள்ளையடிப்பதற்காக நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு இயந்திரங்களை பூரா அடியாட்களாக மாற்றி அவனோட ஆளாக மாற்றி அதை ஏவி விட்டு அவனோட எதிரிகளை அழித்து, அரசியல் எதிரிகளை அழித்து அந்த மாநிலங்களை கைப்பற்றி என்னென்னா அதில் கொள்ளையடித்து குளிர்காயணும்னு நினைக்கிறது தான் இப்போ இருக்கிற மத்திய அரசு. அது வந்து நீங்கள் அந்த அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தை பார்த்தாலே தெரியும். இவங்க எதுக்காக இருக்கான், எதை வச்சு யார் மேலே ஏவி விடுறான். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள். ஏன்னா அவனோட கொள்கை வேறு, நம்ம கொள்கை வேறு, நம்ம கலாச்சாரம் வேறு, அவன் கலாச்சாரம் வேறு. ஆனால் இந்தியாவில் ஒன்றா எதுக்கு நம்ம எல்லா மாநிலமும் பஞ்சாபாக இருந்தாலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாம் எதுக்கு இருக்குன்னா அவன் கலாச்சாரம், அவன் மொழியை, அவன் உணவு, அவன் உடை, வேற்றுமையில் ஒற்றுமைன்ற அந்த நாடு இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரையும் வந்து சப்ஜியும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பழக்கணும்னு நினைக்கிறான். நாய் கூட அதை செய்யாது. நாய்க்கு கூட தனி உணவு இருக்குது. நீங்கள் போடுற சாப்பாடை சோறையும் சாம்பாரையும் கலச்சி வைக்க வேண்டியதான், நாய்க்கு எதுக்கு பிடிக்கிரி போடுறான்? நாய் கூட நீ வளர்க்குற நாய் கூட நீ கொடுக்குற திங்காது. அப்படி இருக்கும்போது எப்படி மனுஷனை நீ திங்க வச்சுருவ, எப்படி படிக்க வச்சுருவ, எப்படி உடையை மாற்ற வச்சுருவ? புரியுதா உங்களுக்கு? அப்போ இயற்கைக்கு மாறான இதெல்லாம் நடந்துரும்னு சொல்லி குருட்டுத்தனமாக நம்பி சில காரியங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையுடைய ஒருத்தன் மக்களை ஏமாற்றி மத்தியில் ஆட்சிக்கு வரான். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வைத்து இவர்கள் வந்து
அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்காக பல கொடூரங்களையும் பல விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அதுக்காக வந்து இந்த ஆட்சி கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, லஞ்சம் வாங்கலையா, இவங்க உண்மை அப்போ வந்து இப்போ நீங்கள் ஒருத்தன் பேர் சொன்னீங்க ஆகாஷ் பாஸ்கரன், இவன்லாம் யார் அப்படின்னு. இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், அதாவது இந்த விவரம் தெரியாத மக்கள் இருக்காங்க, ஹியூமன் கேட்டல் சொல்லப்படுது. இவர்களை ஏமாற்றி இவர்களை கஷ்டப்பட வச்சு ஒரு வகை எப்படி இருப்பான்னா, ஹியூமன் கேட்டல்ஸ்ன்றவன் 80% இந்த உலகத்தில் ஹியூமன் கேட்டல்ஸ் தான். அவனுக்கு வந்து இந்த உலகத்தில் எந்த வளர்ச்சி, அறிவு, நாலேஜ் அறிவு ஒன்று தான். அந்த மாதிரியான அவன் திங்க் பண்ண மாட்டான். 3 வேளை திங்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், செத்து போயிடணும். ப்ரொடக்டிவிட்டி தான் அவனுக்கு. வேறு ஒன்று இந்த கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அது நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. அப்புறம் எதையோ ஒன்று கல்யாணம் பண்ணுவான். இல்லை அந்த பொண்ணு ஷாருக் கான், சல்மான் கானை கல்யாணம் பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்கோம். கடைசியில் ஊருக்குள்ளேயே ஏதாவது தாய் மாமானை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதுவும் வாழ்ந்துடும். எல்லா வீட்டில் கேட்டிங்கனாலும் இப்போ நீங்கள் சொல்லுவாங்க, நான் நினச்சது வேறு, நடந்தது வேறு. பையன்கிட்ட கேட்டாலும் சரி, பிள்ளைங்கிட்ட கேட்டாலும். இது ஹியூமன் கேட்டல்ஸோட ஜென்ரல் சைக்காலஜி. அப்போ அவன் வந்து உழைப்பான், அவன் குடும்பத்துக்காக உழைப்பான், அவனுக்காக வேலைக்காக அவன் ஏதோ ஒரு ஆசைப்படுவான், பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவான், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவான். இப்படி ஆசைப்பட்டு அவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான், நேர்மையாக கரெக்டாக போயிட்டுருக்கவனை. அவனை எப்படி ஆட்டையை போடுறதுன்றது தான் இந்த கும்பலோடைய வேலை. ஆனால் இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேர் அடிபடுறதுக்கான காரணம் என்ன? நண்பர் தானே எப்படி இருந்தாலுமே. எல்லாருமே நண்பர்னு ஒரு விஷயமே கிடையாது. இப்போ மோடி, அமித்ஷா இருக்காங்க, நண்பர்னு சொல்லுவீங்களா, உள்துறை அமைச்சர்னு சொல்லுவீங்களா, இல்லை அவர் ஒரே குஜராத்தின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஒரே கட்சியில் இருக்கவங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை ஒரே ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்கன்னு எப்படி அவங்க 2 பேரையும் சொல்லுவீங்க? இல்லை, பிரதமர் உள்துறை அமைச்சர் தான் சொல்லுவேன். அப்படி தானே சொல்லுவீங்க. அப்புறம் எப்படி உதயநிதிக்கு வந்து எவனோ ஒருத்தன் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாம் நண்பன் ஆயிடுவானா? இப்போ நானே இப்போ உதயநிதி பார்க்குறேன், இல்லை இப்போ சந்திரபாபு நாயுடு பற்றி நான் புக் எழுதியிருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிஎம்மாக இருக்கும்போது ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஹைதராபாத்தில். சிஎம்மாக இருக்கும்போது தான் 2004 அந்த புக்கு வெளியிடப்பட்டது. உடனே அவர் நானும் நண்பர்னு சொல்லிட முடியுமா? நான் ஒரு பத்திரிக்கைக்காரன், அவர் ஒரு முதலமைச்சர். அவரோட நம்ம சேர்ந்து சில காலங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து அங்கே இப்போ சிஎம் பீட் பார்க்கக்கூடிய ஒரு நிருபரை அடிக்கடி பார்க்குறோம். அவர் வீட்டுக்கு போகிறோம், வரோம், வீட்டில் சாப்பிட்றோம். பல முறை அவங்க வீட்டில் டிஃபன் சாப்பிடுவோம் சிஎம்மாக இருக்கும்போதே. அதுக்கு தனி அறைகள் இருக்கும் அதிகாரிகளுக்கு, வரக்கூடிய கெஸ்ட்டுகளுக்கு. அங்கே பல நாள் சாப்பிட்ருக்கோம். அதனால் அவர் எனக்கு நண்பராகிடுவாரா? இல்லை நான் ஏதாவது ஒரு தவறோ நல்லதோ செஞ்சோன்னா அந்த தவறோ நல்லதோ அவரை போய் சேருமா? இல்லை அவர் சம்பாரித்த காசை எனக்கு கொடுக்க போகிறாரா? புரியுதாங்க உங்களுக்கு? நான் அந்த புஸ்தகம் ரிலீஸ் பண்ணது எனக்கு பெருமையாக இருக்கலாம், அன்றைக்கி பெரிய இதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அடி அது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா கோர்த்து விடக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சிருக்கலாம், பழகி இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? அது வேறு. அதுக்காக தான் இங்கிலீஷில் பிரிப்பாங்க. ஸ்கூல் மேட்டுன்னு பிரிப்பான், கிளாஸ்மேட்டுன்னு பிரிப்பான், கலீக்னு பிரிப்பான். நண்பன் கிடையாது. நீங்களும் ஒருத்தரும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஒன்றா பைக்கில் போகிறீங்க வரீங்கன்றனா இஸ் நாட் அவர் ஃப்ரெண்டு. புரியுதா? ஃப்ரெண்டுன்றது வேறு. உங்கள் ஆஃபீஸில் 10 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தரோட 2 பேரோட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. மீதி 8 பேரோட தான் ட்ராவல் பண்ணுவீங்க. புரியுதா? ஆனால் அவர் உங்கள் ஃப்ரெண்டானா கிடையாது, உங்கள் கலீக்காக இருக்கலாம். ஃப்ரெண்டுன்றது அதுக்கு மேலே. கிளாஸ்மேட் அப்படின்ற ஒரு கிளாஸில் 40 பேர் படிக்கிறான்னா அவன் ஒரு கிளாஸ்மேட், அவ்வளோதான். என் கூட படித்தவன், அவன் ஃப்ரெண்டு கிடையாது. ஸ்கூல்மேட்னா இந்த ஸ்கூலில் படித்தான் அந்த காலத்தில் என் கூட, பட் ஆனால் இஸ் நாட் அ ஃப்ரெண்டு. ஸோ அப்படி தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக எவனோடையோ கொண்டு போய் கோர்த்து விட்டீங்க அப்படின்னா அதுக்கு எவனும் பொறுப்பாக மாட்டான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதை தான் சொல்கிறேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆகாஷ் பாஸ்கரன்றவன் செஞ்சது தப்பு. அவங்க எப்படின்னா புது பணக்காரன், புதுசாக எங்கேயோ காசு அடிச்சிருக்காங்க, எங்கேயோ வந்திருக்கு, அது விசாரிக்கப்பட வேண்டியது. அது எந்த இதாக இருந்தாலும் காவல்துறையோ சிபிஐயோ இடியோ விசாரிக்கக்கூடியது. ஆனால் இடி நேர்மையானவனானா அவர்கள் மீதே வழக்குறேன். அவனே கொள்ளையடிச்சிருக்கான், காசு வசூல் பண்ணியிருக்கான், அவன் மேலே ஒருத்தனை அடித்து உள்ளதுக்கு போட்டு கேஸை போட்டிருக்காங்க. தேசிய அளவில் இடியோட 100% கேஸ் போட்டிருக்காங்கன்னா 97% கேஸ் சக்ஸஸ் இல்லை. 3 பேர் தான், 100 பேர் அவன் பிடிச்சிருக்கான்னா ஆவரேஜாக, அதில் 3 பேர் தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கு. மீதி 97 பேர் குற்றவாளி இல்லைங்க போது இடி திருடனா, இடியால் பிடிக்கப்பட்டவன் திருடனான்ற ஒரு கேள்வி தேசிய அளவில் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன, அதே நேரத்தில் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார், இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனுக்கு எங்கேருந்து பணம் வந்தது, எப்படி இத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணுறான், அவனோட கூட்டாளிகள்லாம் யார், எப்படி யாருக்குமே கால்ஷீட் கொடுக்காத இந்த இருக்கிறதே 5 நடிகர்கள் தான் இருக்காங்க. அதனால தான் பல பேர் படம் எடுக்க முடியாமல் இருக்குது. இப்போ நம்மளே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னா அது எப்படின்னா
எல்லாம் நியூ ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இதற்கு நமக்கு எல்லாரையுமே கான்டாக்ட்ஸ் இருந்தால் கூட அவன் நம்ம கால்ஷீட் தரமாட்டான். நடிகர்கள், பெரிய நடிகர்கள் தரமாட்டாங்க. அதாவது பெரிய மூத்த நடிகர்கள் நான் சொல்லலை, இப்போ ஆக்டர்ன்னு இருக்கவங்க கூட எல்லாம் 10 படம் 5 படம் கையில் வச்சுருக்கேன். அவர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சரி, ஏன்னா ஏற்கனவே புக் பண்ணி வச்சுப்பா 2.5 வருஷத்துக்கு ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களை அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதுக்கு அடுத்த மேலே இருக்க ஆட்களை வைத்து நீ 5 பேரை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் அது விசாரிக்கப்பட வேண்டியது தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணியோ அவன் நல்லவன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் நீங்கள் எதை எடுத்தாலும் கொண்டு போய் எவனுடையா கோர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து என்னென்னா பிசிசியோட பிரசிடெண்ட் யார்? அமித்ஷாவோட பையன். அவன் எப்படி இப்போ பிரசிடெண்ட் ஆனா? அவனை கிரிக்கெட் பிளேயரா, இல்லை கிரிக்கெட்டில் நீண்ட நாட்கள் இருந்தாலா? கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும்? அதை விட நிறையா பேர் கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சவெல்லாம் மயிலாப்பூரில் இருக்கான். கிரிக்கெட் பார்த்துட்டு இவன் ஆஃப் சைடில் இந்த பாலை வந்து 4 அடிச்சிருக்கலாம், லெக் சைடில் திருப்பி விட்டு அடிச்சிருக்கலாம், இவன் வந்து இதில் வந்து ஆளை நிறுத்தி இருந்திருக்கலாம், லைனில் இங்கே நிறுந்தது தப்பு, இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி பிடிச்சிருக்கலான்னு பல கதைகள் சொல்லுவாங்க. நிறையா பேர் இருக்கான். ஸோ அதில் எவனையா போட்டிருந்தா கூட பரவாயில்ல. உனக்கு என்ன தெரியும்? எப்படி அவன் வந்து பிசிசிஐ குஜராத் பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை கூட ஏற்றுக்கலாம். சரி, அவங்க ஆட்சி நடக்குது, தேசிய லெவல் நடக்குது, பையனை வளர்த்து விட்றாங்க அப்படின்னு. ஆனால் பிசிசிஐக்கு எப்படி அவன் பிரசிடெண்ட் ஆனா? அப்போ அவன் அடிக்கிற பிரச்சனைக்கும் கொள்ளைக்கும் வந்து நம்ம மோடியை அவன் ஃப்ரெண்டோட பையன் தான் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்ல சார். இல்லை, ஃப்ரெண்டோட பையன் வைக்கப்படுது. அவன் இப்போ அடித்து இதுன்னு விசாரணை நடத்தலையே. ஏன் விசாரணை நடத்தலை? பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதில்ல பிசிசிஐயில், ஏன் விசாரணை நடத்தலை? சும்மா சொல்லுவாங்க, மோடியோட ஃப்ரெண்ட் அமித்ஷாவோட பையன் இப்போ இவன் இந்த ஷா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாடு முழுவதும் இவர்களை வந்து கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கோ, புரியுதா அவங்களுக்கு? இப்போ ஒரு குஷ்டரோகிகள் அவர்களுக்காக, இல்லை வந்து ஒரு டிபி நோயாளிகளுக்காக, இல்லை போலியோ அட்டாக் ஆனவர்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. நாடு முழுவதும் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் வாலண்டியராக போய் அமித்ஷா பையன் சேர்ந்து இந்த தேச மக்களுக்கு உதவுறதுக்கு எங்கேயாவது சேர்ந்துருக்கான்னு சொல்லி எதாவது இருக்கா? இல்லை எந்த அரசியல்வாதி மகனாவது வந்து போலியோவில் வந்து 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க நாடு முழுவதும், அவர்களை மேம்படுத்துவது தான் அது. அப்படி ஒரு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்துக்கு நான் தலைமை பொறுப்பை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வேணா போயிருக்கேண்ணா. அப்போ எங்கெல்லாம் காசு இருக்கோ, எங்கெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு பணம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை மொத்தமாக கொள்ளையடிக்கக்கூடிய இடத்துக்கு நீ போகிற. அப்படி இருக்கும்போது நீ மக்களை கீழேருந்து கொள்ளையடிக்கிறது தான். நீ வந்து ஒரு 2020 டிக்கெட் 1000 ரூபா டிக்கெட்டை 10,000 ரூபாய்க்கு விற்று அதில் கொள்ளையடித்த காசை வச்சுருக்கக்கூடிய கிரிக்கெட் அமைப்புகள் அவனெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்து வச்சுருக்க ஆயிரக்கணக்கான கோடி ஒரு இடத்துல இருக்குது. அதை ஆட்டையை போடுறதுக்கு ஒருத்தன் போகிறான். அவன் யாருன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, தேச அளவில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜியோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய, அதே ஊரை சேர்ந்த அவரால் வளர்க்கப்பட்ட அமித்ஷாவோட பையனாக இருக்கான். இதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? நாட்டு மக்களை பூரா கொள்ளையடிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதனால் இவன் யோக்கிய வரான் செம்பெடுத்து ஒழிச்சுவின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ கொள்ளை தான் அடிப்பாங்களா அப்படின்னா, நீ அடிக்கிற மேலே உண்மையான நடவடிக்கை. எவன் கொள்ளையடிச்சிருக்கான்றியா, அவன்கிட்ட எப்படி 500 கோடி வந்ததுன்னு கேட்குறியா, அவன் மேலே விசாரணை நடத்து. அதே நேரத்தில் நீயும் விசாரணைக்கு, இப்போ நாங்கள் சொல்கிற ஆள் மேலே நீ விசாரணை பண்ணணும். அப்போ தான் அந்த ஊழலை ஒழிக்க முடியுமே தவிர, நீ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக தமிழ்நாடு ஆட்டையை போடுறதுக்காகவும், திமுகவை ஆட்சியவோ இல்லை அதிமுகவை ஆட்டையை போடுறதுக்காக எடப்பாடியை மிரட்டுறது, உள்ள தள்ளுறேன் மிரட்டுறதுக்கு இடியை வச்சுக்கிறது, மிரட்டி அவனே உள்ளே தூக்கி போட்டுருவேன், 4000 கோடி வழக்கில் உன் மகனை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னு மிரட்டி, ஏன்னா பழைய ரஜினிகாந்த் படம் மாதிரி கத்தியை வச்சு மருமகளை தூக்கிட்டு போயிடுவாங்க, பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, லவ்வரை தூக்கிட்டு போயிடுவான், குழந்தைய கூட்டு போய் ட்ரம்மு இருக்க இடத்துல அடைச்சி போட்டுருவாங்க. நீ வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா அவங்க அம்மாவை கொண்டுருவோம், உங்கள் அப்பனை கொண்டுருவோம். அந்த மாதிரி தான் நீ ஆட்சி பண்ணுறீங்க. எடப்பாடியை 4000 கோடியில் பிடிச்சி போட்டுருவோம், நீ கொலை கேஸில் பிடிச்சி போட்டுருவோன்னு அந்த அவரை கூட்டணியில் சேர்த்து வச்சுருக்கீங்க. திமுககாரனை கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிடும், நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை மிரட்டுறீங்க. அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு. நீ வழக்கு தொடர்ந்து பிடிச்சிட்டு உள்ளே போடு, சிங்கப்பூர் மாதிரி. ஆகாஷ் பாஸ்கரன் தூக்கு எப்படி விட்ட நீ? இந்திய அரசை ஆள்வது என்ன திமுகவா? இமிக்ரேஷனில் வரவன்லாம் நாய்த்தனமாக கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஃபாரின் போகிறவனுக்கு தெரியும். அங்கே உட்காந்துட்டு நீ கேள்வி கேட்குற, இமிக்ரேஷனில் உட்காந்துக்கிட்டு போகிறவன் எங்கே போகிற, தாய்லாந்துக்கு எதுக்கு போகிறேன்னா டூர் போவாங்க, சிங்கப்பூருக்கு எதுக்கு போகிறான் டூர் போவான் குடும்பத்தோடு. அவனை போட்டு நோண்டுற, இமிக்ரேஷனில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு போகிற, ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்திருக்கீங்க, இப்போ எதுக்கு போகிறீங்க? புரியுதா உங்களுக்கு? வியட்நாமுக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தெரியுதில்ல உனக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தன் மேலே வழக்கு இருக்குது. 3 நாளாக வந்து இடி ரைடு விட்ட ஒருத்தனை அசால்ட்டாக வந்து இமிக்ரேஷனில் விடுறேன்னா, அப்போ நீ வேணுன்னே விட்டுட்டு இதை அரசியலாக்கணும்னு பார்க்குறது தான். இப்போ கூட சமீபத்தில் துபாயிலேருந்து ஒருத்தன் 16 வருஷம் கழித்து ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டான். துபாய்க்கு வேலைக்கு போயிட்டான், அங்கேயே இருக்கான். 16 வருஷம் கழித்து வர்றான், ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க.
ஏன்னா அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவனுடைய பாஸ்போர்ட் வந்து இமிக்ரேஷனில் பிளாக் பண்ணியிருக்கு. ரிட்டர்ன் வரான் 16 வருஷம் கழித்து உனக்கு பிடிக்க தெரியுதில்ல. அப்போ எப்படி இவனை விட்ட நீ 3 நாள் இடி ரைடு விட்டுட்டு ஒருத்தனை தப்பிக்க விட்டுட்டு நீ அடுத்தவன் மேலே பழிய போடுற. அப்போ நீ ஏதோ திட்டம் போடுறேன்னு அர்த்தம். எவனோ ஒருத்தனை பிடிச்சி அவனை வெளிநாட்டுக்கும் தப்ப விட்டுட்டு இமிக்ரேஷனில், ஏன்னா இங்கே வந்து நீ வந்து இவங்க மேலே குற்றச்சாட்டு பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இது பண்ணுறதுக்கு நீ வழி பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே. இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கூட டெல்லி போகிறதா ஒரு தகவல் வந்தது. அதுவும் இந்த இடி ரைடில் இருந்து உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்ற ஒரு இல்லை, அதுதான் இவங்க என்னன்னா வேணா 3ஆவது வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா 7ஆவது வீட்டுக்காரனோட இது பண்ணி பேசுகிற மாதிரி தான் அது. புரியுதா உங்களுக்கு? அவர் அடிக்கடி இந்த ரோட்டு வழியாக தான் போவார், ஆனால் 7ஆவது வீட்டில் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேவலமானவங்க. அதாவது எப்படின்னா ஸ்டாலின் மேலே வழக்கு போடு பிடிங்க. அதனால் இவங்க எல்லாமே அரசியல் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். இவங்க அடிக்கிற கொள்ளை பல லட்சம் கோடி அடித்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு மக்கள் மத்தியில் திருடன் வந்து திருடன் கத்திட்டு ஓடுற மாதிரி தான் இந்த கதை. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.